வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பாகம் 2, மாறியது நெஞ்சம், மாற்றியது குரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யோசிக்காமல் சிந்திக்காமல் ஓதக்கூடிய குரான் திலாவத்துகளில் எப்பயனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு, யாயுகல்லதீன ஆமனு என்று அல்லாஹு இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைக்கின்றான் என்று சொன்னால், அந்த இடத்தில் நம்ம நிறுத்தி நிதானமாக அல்லாஹு எதை சொல்ல வருகின்றான் என்று நம்ம யோசித்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம அதுல ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹலாலை சொல்லி காட்டுவான், ஒரு ஹராமை சொல்லி காட்டுவான், ஒரு விலக்கலை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒரு கட்டளையை நம்மளுக்கு பிறப்பிக்க கூடியவனாக இருப்பான். அப்போ நாம சிந்தித்து ஓதினால்தான் அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்று நம்மளுடைய நெஞ்சங்கள் மாறக்கூடியதாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, நாம தொழுகையில, அன்றாட தொழுகையில ஐவேளை குரான் திலாவத்துக்களை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை ஒரு சம்பிரதாயமாக ஓதுவதனால் எப்பயனும் கிடைக்க போகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நெஞ்சங்கள் மாற போகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நாம் ஐவேளை ஓதக்கூடிய குரான் திலாவத்துக்களை நாம பொருளறிந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தால்தான் நம்மளுடைய நெஞ்சங்கள் மாறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதன்படி ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஓதுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.